ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மாங்காவே இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். சின்ன பிளேடு இருக்கும்ல, அதில் துருவி வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக செய்கிறேன். ஸோ கம்மியாக தான் எடுத்திருக்கேன். புளிப்பு மாங்காய்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடாயில் வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு வரும்போது எனக்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதனால் அது வீடியோ எடுக்கலை. அதே எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாங்காயை வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ஒட்டாமல் வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், உடனே வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, குழஞ்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கினீங்கன்னா வந்து நல்லா கூழாக மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் வதங்க வேணாம். இப்போ வந்து ரைஸை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு புளிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு அப்படியே கரண்டியில் திருப்பி வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், உடையாமல் இருக்கும். லாஸ்ட்டாக வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டோன்னா சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி.